யோபு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துடைய கடைசி வார்த்தை. அதனால் வெரி குட், அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும், ஆமென், எல்லாரும் சொல்லுங்க, யோபு கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனா இருந்தான். அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, அவனை காட்டிலும் பெரியவன் ஒருத்தரும் கிடையாது. பெரியவனா உருவத்தில் அல்ல. இப்போ சவுல் அங்க எல்லார காட்டிலும் எல்லாருக்கும் தோளுக்கு மேல, இந்த உயரம் இந்த பெருசு நான் சொல்லல. ஆமே, அவனை பார்க்கலும் ஊர்ல பெரியவனா பணத்திலையும் ஐஸ்வர்யத்திலும் அதுல பெரியவன் இல்லை. 8ஆம் வசனத்துல கர்த்தர் சொல்லுகிறாரு யோபு குறித்து, கடைசி வார்த்தை, அவனை போல் பூமியிலே ஒருவனும் இல்லை. இதெல்லாம் வேலிக்குள்ள இருக்கும்போது நடந்த காரியங்களாகும். கிழக்கத்து புத்திரர்ல இந்த ஊர்ல பெரிய மனுஷன் யாரு அப்படின்னு கேட்டா யார சொல்லுவாங்க? ஏன் ரகசியம் என்ன? அவனுக்கு என்ன இருக்கிறது? வேலி என்ன செய்யுது இருக்குது. அப்போ மற்றவங்க உழைக்கிறாங்களா? உழைக்கிறாங்க. மற்றவங்க பிரயாசப்படுறாங்களா? பிரயாசப்படுறாங்க. ஏன் அவங்களால பெரிய இடத்துக்கு வர முடியலைன்னா அவங்களுக்கு வேலி இருக்கான்னு தெரியல. ஆனா வேலிக்குள்ள இருக்கிற ஒருத்தன், அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, கிழக்கத்தி புத்திர எல்லாரிலும் அவன் இப்படிப்பட்டவனா இருந்தான், பெரியவனா இருந்தான். ஆண்டவர் சிந்தையில போட்டு அந்த வேடை அப்படியே சொல்றேன். நீங்க எப்படி விசுவாசிக்க முடியுமான்னு தெரியல, ஆனா நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய வேலிக்குள்ளே ஒருவன் இருப்பான் என்றால், கர்த்தர் ஒருவனை வேலி அடைத்து வைப்பார் என்றால், அவன் வாழ்கிற தேசத்திலே, வாழ்கிற பூமியிலே, வாழ்கிற இடத்திலே அவனை கர்த்தர் நம்பர் 1ஆகத்தான் வைப்பார். கர்த்தர் ஒருவனை ஆசீர்வதிச்சா அவன் எங்க தான் இருப்பான்? நம்பர் 1ஆ தான் இருப்பான். இது விசுவாசிக்கும். நான் சொல்றேன், யோபுவை கர்த்தர் அந்த ஊர்ல எப்படி வச்சாரு? நம்பர் 1ஆ தான் அவனை கர்த்தர் என்ன செஞ்சாரு? உண்மைதானா? வச்சாரா இல்லையா? ஏன்னா அவனுக்குள்ள என்ன இருந்து? வேலி. அப்போ இந்த ஒருவனை கர்த்தர் ஆசீர்வதிச்சா அப்படிதாங்க ஆசீர்வதிப்பார். வேலிக்குள்ள வச்சு ஒருத்தனை மேன்மைப்படுத்த. அதனாலதான் சாத்தானுக்கு இவன் மேல இவ்வளவு பொறாம. ஏன் அந்த மனிதர்கள் எல்லாம் கிழக்கத்தி புத்திரர் ஊத்ஸ் தேசத்துல அங்கெல்லாம் அவங்களெல்லாம் விட்டுட்டு ஏன் யோபுக்கு மேல கண் வைக்கிறான் அப்படின்னா, இவன் தான் ஊர்ல யாரு? நம்பர் 1. பாஸ்டர், எனக்கு தான் அதிக போராட்டமும் அதிக சோதனை வருதுன்னா புரிஞ்சுக்கோங்க, இந்த ஊர்ல சாத்தானுக பார்வையில நீங்க தான் அவனுக்கு பெருசா தெரியுது. ஐயோ, அதனாலதான் போராட்டமும் சோதனை அதிகமா என்ன செய்யுது? வருது. அவன் மற்றவங்களை எல்லாம் விட்டுட்டு ஏன் யோபுக்கு மேல இவ்வளவு கண் வைக்கிறான்? இவன் தான் அந்த ஊர்ல யாரா இருக்கிறான்? நம்பர் 1. வெரி குட். ஒரு ஆளுக்கு வேலைன்னு தான் வந்து சிலரால் இன்னும் விசுவாசிக்க முடியும். ஏன்னா அதனால அந்த வேடு வரல. சத்தமா ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் எனக்கு வேலி அடைத்தால், என்னையும் குடும்பத்தையும் சரீரத்தை வேலி அடைச்சா, நான் என்ன வேலை செய்கிறேனோ, நான் எதை செய்கிறேனோ அதுல எல்லார போல என்னை கர்த்தர் வைக்க மாட்டாரு. கர்த்தர் என்ன நம்பர் 1ஆகத்தான் கர்த்தர் வைப்பாரு. நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், இந்த தடிக்காரவனத்துல இந்த சபைய கர்த்தர் நம்பர் 1ஆகத்தான் கர்த்தர் வைப்பார். இந்த ஊர்ல கர்த்தர் உங்களை, உங்க பிள்ளைகளை, உங்க குடும்பத்தை கர்த்தர் நம்பர் 1ல வைப்பார். சிஸ்டர், வைப்பார். ஏன்னா நம்ம ஆண்டவர் தான் நம்பர் 1. அவரை காட்டிலும் பெரியவன் யாரும் இல்லை, அவரை காட்டிலும் வல்லமுள்ளவர் யாரும் இல்லை, அவரை காட்டிலும் சிறந்தவர் யாரும் இல்லை.
அவரை காட்டிலும் மகிமை உள்ளவர் யாரும் இல்லை.